ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சோர்ந்து போயிருந்தாலும் உங்களுக்கு தேவன் இப்பொழுது பலன் கொடுப்பார். ஒரு விதமான நோயில அகப்பட்டு, ஒரு விதமான பெயின்ல அகப்பட்டு இருந்தாலும் தேவன் இப்பொழுது உங்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார். ஒருவேளை ரொம்ப தூரம் போன மாதிரி ஒரு உணர்வுல கர்த்தரை விட்டு பின்மாற்றம் அடைந்த போல ஒரு உணர்வுல இருந்தாலும் மீண்டும் அவர் உங்களை தட்டி திரும்பவும் கொண்டு வந்து நிறுத்துவார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போய் யாரெல்லாம் அமர்ந்து இருக்கிறீங்களோ நீங்க தான் அவருக்கு வேண்டும். யாரெல்லாம் முடியாதுன்னு நினைச்சு அமர்ந்து இருக்கிறீங்களோ நீங்க தான் அவருக்கு வேண்டும். மாம்சம் பலவீனமானது தாங்க, அது யாருமே எதுவும் பண்ண முடியாது. ஆனால் ஆவி உற்சாகமானது. நீங்களும் நானும் ஆவிக்குரிய மக்கள். நாம் தான் இன்னைக்கான தரிசனத்தை முடிக்கணும். இன்னைக்கான ஓட்டத்தை, ராஜ்யத்தினுடைய வேலையை நாம் தான் முடிக்கணும். ராஜ்யத்தின் வேலையை செய்ய நம்மளால பண்ண முடியாது. ஆனால் பரலோகம் நமக்கு பலன் தரும். அந்த பலத்தை வைத்துக்கொண்டு நம்மால் செய்ய முடியும். நம்மால் எல்லாவற்றையும் முடிக்க முடியும். ஆமென். நேற்று நம்ம ஒரு சில காரியங்கள் பார்த்தோம். அதுவும் ஆசீர்வாதமான காரியங்கள். பெனினாளுடைய சந்ததியிலிருந்து ஒருத்தர் வந்து, ஒரு குழந்தை வந்து தாவீது அபிஷேகம் செய்வதற்கு தேவனுடைய சித்தம் அல்ல. அதற்கு பதிலாக என்ன பண்றார் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா, அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைக்கிறார். ஏன் அடைக்கிறார்னா, அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைச்சாதான் பிள்ளை பிறந்துச்சுன்னா ஆலயத்தில் வந்து கொடுத்துருவான்னு தெரியும். பெனினாளுக்கு பிள்ளை இருக்கிறாங்களே, பெனினாள் வந்து நான் ஆலயத்திற்கு தேவனுக்கு தரேன் இந்த பிள்ளை என்ற பொருத்தனையே பண்ணலையே. ஆனால் அன்னாள் பாருங்க, தேவன் எனக்கு பிள்ளையை கொடுத்தா நான் அந்த பிள்ளையை அவருக்கு தரேன், அதனால தான் அடைச்சார். For that reason only he blocked that womb. ஏன் அப்படின்னா, தேவனுக்கு பெனினாள் சந்ததியிலிருந்து வந்து அபிஷேகம் செய்ய வேண்டும் தாவீது என்ற விருப்பம் அல்ல. அதற்கு மாறாக அன்னாளுடைய சந்ததியிலிருந்து ஒருத்தர் எழுமணும். மொத்த சமஸ்த இஸ்ரவேலை அவர்தான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆகவே இதை அடைச்சா கதவுக்குள்ள வரும், இங்க அடைச்சா ஆலயத்திற்குள்ள வரும்னு தெரிந்துதான் அங்க அடைச்சாரு. இங்க கதவு ஓப்பன்ல இருந்தது. சாமுவேல் கிட்ட தேவன் ஆலயத்திற்குள் பேசினார். உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறது எதற்காகனா, இந்த ஒரு காரியத்திற்கு மாத்திரம்தான் அழைத்திருக்கிறார் நினைக்காதீங்க. அதோட ஃபுல்னஸ்னு ஒன்று இருக்கு, அதோடைய உச்சம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் தெரு பிரசங்கியாளராக இருக்கலாம், நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், சின்ன சின்ன ஊழியம் செய்யலாம், சின்னதாக ஊழியம் செய்யலாம். உங்கள் வீட்டில் ஒரு 5 பேர் 10 பேர் வச்சு நீங்கள் ஊழியம் செய்யலாம். அல்லது ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம். அல்லது இப்போ தான் ஜீசஸை ஏற்றுக்கொண்ட ஆட்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் ஒரு பிளானை உங்களுக்குள்ள வைத்து அது என்னன்னு அவருக்கு தெரியும். சாமுவேல் சொன்ன ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னு சொல்லுங்க, ஸ்பீக் ஃபார் யுவர் சர்வன்ட் இஸ் லிசனிங். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். உங்களுக்கு எனக்கு நல்ல காரியம் என்னன்னு சொல்லுங்க, நீங்க நான் அவருடைய அடிமை. பவுல் சொல்லுவாரு, கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்தில் தரித்திருக்கிறேன். கிரைஸ்டோட மார்க் அவர் பேர் பண்றார். இன்னொரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். அந்தியோகியால தான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வருகிறது. வேற யாருக்கும் இப்படி ஒரு பெயர் கிடைக்கலங்க. நீங்க வேற எதை வேணா எடுத்து பாருங்க. ஃபார் ஓன்லி கிறிஸ்டியன் பீப்புள் அவருடைய பெயரை கொண்டிருக்கிற நம்ம தான். மற்றவங்களாம் கூட மதங்களை சார்ந்து மதத்தினுடைய பெயர்ல அப்படி வரும். நம்மளது வந்து மதம் அல்ல, கிறிஸ்துவோடைய பெயர். we are bearing Christ name. நீங்களும் நானும் கிறிஸ்துவோட பெயரை நாம் சுமந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நானும் யார் அப்படின்னா கிறிஸ்தவர்கள், அப்படின்னா கிறிஸ்துவுக்குரியவர்கள். ஆண்டவர் இப்பதான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாலே நீங்க தெரிஞ்சுக்கோங்க, நீங்க யாருக்குரியவர்களா மாறுறீங்கன்னா கிறிஸ்துவுக்குரியவர்கள். மதத்திற்கு உரியவர்கள் அல்ல. கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்து. யாரு கிறிஸ்து? ஜீசஸ் தான். கிரைஸ்ட், அவர் பேர் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அவருடையவர்கள் நம்பலாம். மதத்திற்குரியவர்கள் அல்ல, தேவனுக்குரியவர்கள். ஸோ நம்மை தேவன் அழைத்தது எதற்காக அப்படின்னா, ஏழி குடும்பத்திற்கு நியாயத்தீர்ப்பை சொல்வதற்காக மாத்திரமல்ல,
மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க தேவனை. சரி, சவுல் அப்பாயின்மெண்ட் பண்ணுவோம் கிங்கா. அதற்காக மாத்திரமல்ல, ஃபைனலா ஒண்ணு இருக்கு. என்ன? சமஸ்த இஸ்ரவேலை ஆள ஒரு ராஜா பிறப்பார். சவுல் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷமே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை சவுல் பண்ண உடனே கர்த்தர் ரொம்ப துக்கப்படுறாரா? சரியில்லை. உடனே சாமுவேல் சொல்வார், கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவனை அவர் தெரிந்தெடுத்தார். அப்ப தெரிந்தெடுக்கும் பொழுது தாவீது பிறக்கவே இல்லை. He was not born. யோசிச்சு பாருங்க. தாவீதை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னாள் கர்ப்பத்தை அடைத்து சாமுவேலை முதலாவது பிறக்க வைத்து ஆலயத்திற்குள்ள கொண்டு வந்து அப்புறம் சவுல் அப்பாயின்மெண்ட் பண்ணி, சவுல் சரியில்லை, ஓகே இருந்துட்டு போ அப்படின்னு அதற்கப்புறம் தாவீதை கொண்டு வராங்க. அந்த தாவீது அபிஷேகம் செய்யணும். சாமுவேலோட மிக முக்கியமான டாஸ்க்கு, மிக முக்கியமாக கொடுக்கப்பட்ட அழைப்பு, தரிசனம் என்னன்னா, அவருக்கு தெரியாது அழைக்கும் பொழுது, ஆனால் போக போக தெரிஞ்சுக்கிட்டார். என்னன்னா, தாவீதை அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நம்முடைய உச்சக்கட்டமான தேவன் தந்த தரிசனம் என்னவென்று ஒரு நாள் வரும். அப்போ நீங்கள் நானும் புரிஞ்சுப்போ, ஓ இதற்கு தான் அழைத்தார் என்று. ஸோ யூ ஆல் ஆர் பிளஸ்டு பீப்புள். நீங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அவ்வளோ சீக்கிரம் உங்களை வீழ்த்திட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் உங்கள் அபிஷேகத்தை எடுத்துட முடியாது. அவ்வளோ சீக்கிரம் பிசாசு உங்கள் மேலே கையை வச்சிட முடியாது. நான் ஒரு வார்த்தையை ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு வரைக்கும் எந்தெந்த சத்துருக்களை பார்த்து, எந்தெந்த போராட்டத்தை பார்த்து நீங்கள் பயந்து ஒரு மாதிரி அப்படியே ஓரமாக போயிடுவோமோ அப்படின்னு யோசிச்சிங்களோ, கேன் ஐ டெல் யூ சம்திங் வித் த ஹெல்ப் ஆஃப் தி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், இனி அவங்க உங்களை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தான் ஆபத்து, அவங்களுக்கு தான் பிரச்சனை. ஏன் தெரியுமா? நீங்கள் அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டு அவருக்கென்று ஊழியம் செய்கிறீங்க. ஒவ்வொரு முறையும் மோசே போறாரு, பார்வோன் திட்டி திட்டி அனுப்புறாரு, போ போ அனுப்ப முடியாது, போ, சரி சரி இந்த வாதையை மாத்திரை சரி செஞ்சிரு, நான் அனுப்புறேன், அனுப்ப முடியாது போ, அனுப்ப முடியாது போ. ஆனால் அது தெரியல, பார்வோனுக்கு பெருசாக முடிய போகுது என்று பார்வோனுக்கு தெரியல. உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய அமைதியும் உங்கள் ஊழிய பாதையிலையோ அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியிலையோ நீங்கள் போகின்ற அந்த அமைதி உங்கள் சத்துருக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அது அவங்களுக்கு நல்லதல்ல, உங்களுக்கு தான் நல்லது. ஆமென். there is a time. எல்லாத்துலேயுமே நேரமும் காலமும் இருக்கிறது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மல்கியா புஸ்தகத்தோடு முடிகிறது பழைய ஏற்பாடு. மத்தேயு புஸ்தகத்தில் என்ட்ராகிறார். மீண்டும் புதிய ஏற்பாடில் என்ட்ராகிறார். 400 வருஷம் அமைதியாக இருக்கிறாங்க. எந்த திருதரிசியும் எழுந்துக்கல. சைலண்ட் பீரியட்னு சொல்லுவாங்க. 400 வருஷம் ஆகுது மல்கியாவிலிருந்து கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும். 400 இயர்ஸ் எந்த பேச்சுமே இல்லை. ஒரு ப்ராஃபிட் இல்லை, ஒரு விஷன் இல்லை, எதுவுமே இல்லை. அமைதியாக இருக்கிறாங்க. திடீர்னு பிறக்கிறார். ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. மிகுந்த ஹாப்பினஸ். யார் தெரியுமா பிறந்தா? உங்களுக்கும் எனக்கும் நாம் செய்த பாவத்தை மன்னிக்க ஒருத்தர் பிறந்திருக்கிறார். அது மரிப்பதற்காகவே பிறந்தவர் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரால் முடிக்க முடியாத பிரச்சனை எதுவுமே இல்லை. இங்கே என்ன நிறைய பிரச்சனை அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு வட்டத்தை போட்டுக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம், முடிக்க முடியாது அப்படின்னு நம்மளே ஒரு வட்டத்தில் இருக்கிறோம். இல்லை, அவரால் எல்லாவற்றையும் முடிக்க முடியும். அந்த மல்கியா புஸ்தகத்திலிருந்து ஜீசஸ் பிறக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா 400 இயர்ஸ் அமைதியாக இருக்கிறார், சைலண்ட்டாக இருக்கார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் அமைதியாக இருக்கலாம். ஒரு 30 வருஷம், 40 வருஷம் அமைதியாக இருக்கலாம். அங்கே தான் ரொம்ப பெரிய விஷயமே இருக்குது. 430 வருஷம் அமைதியாக இருந்தார். யாருடைய காலத்தில்? மோசேன்னு ஒருத்தர் பிறக்கணும். 400 வருஷம் அமைதியாக இருக்கிறார் தேவனாகிய கர்த்தர் பிதா. ஏன் அப்படின்னா அவர் தம்முடைய குமாரன் பிறக்கணும். அதே பிதாவாகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறார், 7 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறார், 3 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறார், 6 மாதம் அமைதியாக இருந்திருக்கிறார், 30 வருஷம் அமைதியாக இருந்திருக்கிறார். அவர் அமைதியாக இருக்கிறார்னா ஏதோ ஒன்று அவருடைய எண்ணத்திலிருந்து, அவருடைய சிந்தையிலிருந்து, அவருடைய வல்லமையிலிருந்து ஏதோ ஒரு காரியத்தை பண்ணுவதற்காக நீங்கள் ரெடியான மாத்திரம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் தயாராகிக்கிறீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே சில கேள்வி எழுமோ, ரொம்ப அமைதியாக இருக்கார்,
எக்ஸலண்ட். 400 வருஷம் மல்கியாக்கு அப்புறம் ரொம்ப அமைதியாக இருந்தார், யார்கிட்டையும் பேசலை, எந்த தீர்க்கதரிசி எழும்பல, வேண்டிய அளவு பேசி முடிச்சாச்சு. ஏசையா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா பேசி முடிச்சாச்சு. அமைதியாக இருக்கிறார். வேண்டிய வார்த்தை வந்து முடிஞ்சிருச்சு, அமைதியாக இருக்கிறார். உங்களுக்கு வார்த்தை கொடுக்கப்பட்டு, உங்களுக்குரிய வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை 5 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை 7 வருஷம் ஆயிருக்கலாம், இல்லை 10 வருஷம் ஆயிருக்கலாம். வருஷங்கள் பழசாகும். நீங்கள் போட்டிருக்கிற ஆடைகள், உங்கள் பொருட்கள் பழசாகும். வருஷங்கள் கடந்து போகும், உங்களுக்கு வயசாகும். ஆனால் வாக்குத்தத்தம் இப்பயும் அதே பவரோட தான் இருக்குது. வாக்குத்தத்தத்திற்கு வயசாகாது. அதற்கு வல்லமை கூடுமே தவிர்த்து அது பிரைட்னஸ் குறையாது. ஏன் அப்படின்னா அந்த வாக்கை சொன்னவர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து, ஜீசஸ். அவருடைய பெயருக்குள்ள அவ்வளோ வல்லமை இருக்கு. நீங்கள் சில பேர் யோசிக்கலாம், என்ன உட்பட எல்லாருமே, ரொம்ப வருஷம் காத்திருக்கிறேன், எந்த விதமான காரியமும் நடக்கலை, இனி நடக்குமானும் தெரியல அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேன், உங்ககிட்ட பதில் இருக்கான்னு சொல்லுங்கள். ஒருவேளை இன்னைக்கு நைட்டு கர்த்தர் உங்களுடைய கதவுகளை திறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வேண்டிய கோரஸை தேவன் எழுப்பி நீங்கள் போய் ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை பிறப்பித்தா என்ன பண்ணுவீங்க? தயாராக இருக்கீங்களா? உங்களுக்கு அவர் அதிசயம் செய்ய தயாராக இருக்கிறார். இன்னொரு குட் நியூஸ் சொல்கிறேன், அவர் அதிசயம் செய்து முடிச்சிட்டார். அதை நீங்கள் இன்றைக்கி பெற ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் செய்ய மாட்டார் அப்படின்னு? நான் நினைக்கிறோமா அவர் மறந்துட்டார் அப்படின்னு? ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்குறேன், ஒரு முடிவு வந்து தானே ஆகணும். 400 வருஷம் காத்திருக்கிறாங்க. மேசியா பிறப்பார்னு 400 வருஷம் உரைக்கப்பட்டுடுச்சு. 400 வருஷமாக எந்த வார்த்தையும் இல்லை. அமைதியாக இருக்கார், அமைதியாக இருக்கிறாங்க, எந்த சிம்டம்ஸும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? மறந்துட்டாரா தேவன்? இல்லை, தேவன் அவருடைய நேரத்தில் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யணுமோ பவராக செய்வார். அதாவது நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத காரியங்களை செய்வார். நம்ம எபேசியரில் வாசிக்கிறோமேங்க, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிறவர். அவரை போல யோசித்து உங்கள் வாழ்க்கையில் அது போல செய்ய யாரால முடியாது. உங்களுக்கான காத்திருப்பு, இப்படி சொல்கிறேன், வனாந்தரத்துக்குள்ளே நுழைந்திருக்கிறீங்க, அந்த கதவுக்குள்ளே நுழைந்திருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிருக்கு, 10 வருஷம் ஆயிருக்கு, 15 வருஷம் ஆயிருக்குன்னா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அந்த வனாந்தரத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு நேரம் இருக்குது. இஃப் தேர் இஸ் அ பிகினிங் தேர் இஸ் அன் எண்ட். இந்த உலகம் உருவாகி 6000 வருஷம் ஆகுது. இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு தேவன் வைத்திருக்கிறார். மீண்டும் புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்படும். அப்போ இதெல்லாம் செய்கிறாருன்னா, உங்க வாழ்க்கையில ஒரு மோசமான ஒரு காரியம் அனுமதிச்சிருக்கிறாருன்னா, அந்த மோசமான தீமையான காரியத்தை நன்மையா முடிக்க ஒரு நாள் வைத்திருக்கிறார். அந்த நாள் இன்னைக்கா கூட இருக்கலாம், இப்போவா கூட இருக்கலாம். கொஞ்ச நேரத்தில் குட் நியூஸ் நீங்க கேள்விப்படலாம். உங்களுக்கான கோரேஸ் நல்ல தீர்ப்பு ஒன்று கொடுக்கலாம். அவரால் ஏற்படுத்தப்பட்ட நபர் தேவன் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறார். வில் கெட் குட் நியூஸ். நீங்கள் விசுவாசிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா, இல்லைன்னா அதுலேருந்து இறங்கிட்டீங்களான்னு பாருங்கள். இனி காத்திருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர் எதனா செய்வாரான்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற இடத்துல இருக்கீங்களா? ரெடியாக இருக்கிறேன், அவர் இப்பயே ப்ரைஸ் பண்ணுறேன், ஏன் டைம் கிட்ட இறங்கிட்டு இருக்கிறேன். அது என்னை சந்திக்க போகுது. அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நான் சந்திக்க போகிறேன், நான் அதை சந்திக்க போகிறேன். இனி ஒருவேளை பிசாசு இந்த இடைப்பட்ட காத்திருப்பில் சில வார்த்தைகளை பேசலாம். என்ன பேசலாம் அப்படின்னா, உன் லைஃப் முடிய போகுது, நீ ஏமாந்தான் போக போகிற. ஒரே ஒரு கேள்வி அன்று பதில். நான் தேவனுக்கு பிரியமில்லாத துணிகரமான காரியங்களை செய்யும் பொழுது பிசாசு நம்ம கிட்ட ஒரு நாளும் பேசவே அமைதியாக இருந்தான். அவருக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்கள் நாம் செய்யும் பொழுது, இதை பண்ணா நீ அழிஞ்சு போயிடுவேன்னு ஒரு நாளும் நம்ம கிட்ட அவன் பேசுனதில்லை. நமக்கு இன்னும் அவன் எப்படி பேசியிருக்கிறான்னா, இதெல்லாம் பாவன்ற லிஸ்ட்லேயே வராது, அவர் ஒன்று மன்னிச்சிருவார், கிருபை இருக்க, அப்படி பேசியிருக்கிறான். இப்போ நான் பதில் சொல்லுங்க. இப்போ நாம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அறியாமையினால் செய்த அந்த காரியங்களை இப்போ நம்ம முழுமையாக விட்டுட்டு தேவனோடு இணைக்கப்பட்டு அவரோடு இசைவாய் கட்டப்பட்டு இருக்கோம். இப்போ நாம் செய்த தவறுகளை யோசித்து பார்த்தாலே ஹார்ட் ஒரு மாதிரி பதட்டம் அடையுது. அப்படின்னா
ஆவியானவர் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ஓவர்ஃப்ளோவில் இருப்பார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிஃபோர் நாம் தைரியமாக செய்த அந்த பாவம் இப்பொழுது அப்படியா அப்படின்னு யோசிக்கும் பொழுது ஹார்ட் அவ்வளோ ஒரு பயத்துக்குள்ள போகுதுன்னா, சென்சிட்டிவாக இருக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஆவியானவரால் சூழப்பட்டு இருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் வீண் சண்டை வாங்குவோம், ஆனால் இப்போ சண்டைன்றது ஒரு பேச்சுக்கே இடம் மாட்டுது. லேண்டு பிரச்சனையா, ஃபேமிலியில் லேண்டு பிரச்சனையா, நீயே எடுத்துக்கப்போ நல்லா இருக்கும். நாங்கள் தான் பெரிய ஆள், ஓகே இந்த போஸ்டிங் நீயே எடுத்துக்கோ, நான் வச்சது தான் சட்டம், ஓகே நல்லா இருக்கு. நீங்கள் கோழை இல்லை, நீங்கள் பயப்படல, நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை தக்க வைத்துக் கொள்றீங்க. அவர் உங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் உங்களை அந்த இடத்துல நான் தோத்துடுறேன். ஏங்க ஆவியானவர் ஜெயிக்கட்டும், நான் இப்போ அங்கே சண்டை போட்டேன்னா எனக்குள்ள ஒரு ஆவியானவர் விட்டு போயிடுவார், துக்கப்படுவார், ஸோ நான் தோத்துடுறேன் அப்படின்னு ஆவியானவருக்கு ஜெயத்தை கொடுக்குறோம், நாம் அங்கே தோக்குறோம். இப்படி ஒரு காரியம் பண்ணும்போது அவர் அமைதியாக இருப்பாரா? நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், கர்த்தருடைய மகனாந்து சொல்கிறேன், ரெடியாக இருங்க. எப்போ வேணால் உங்களுக்கான பிரேக் த்ரூ அதிசயம் வரும். அது இன்னைக்கா கூட இருக்கலாம், இன்னைக்கு கூட ஒரு சட்டம் ஏற்றப்படலாம், இன்னைக்கு கூட காரியங்கள் மாறுதலாக முடிய பண்ணலாம், இன்னைக்கு கூட உங்களுக்கு எதிர்பார்த்த தூக்கு மரத்தில் ஆமான் தூக்கு போடப்படலாம், இன்னைக்கு கூட ராஜா உங்களிடத்தில் கேட்கலாம், என்ன வேணா இன்னைக்கு கூட நடக்கும். ஆர் யூ ரெடி? அதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்ய மாட்டார் நீங்கள் சோர்ந்து போனதுனால, அவர் அமைதியாக இருக்கிறதுனால அட போப்பா அப்படின்னு இடத்துக்கு நீங்கள் போயிருக்கலாம். ஆனால் அவர் அட போப்பான்லாம் இல்லை, அட இருப்பா செய்கிறேன், கொஞ்சம் பொறுப்பா, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன், இருப்பா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தே நாமத்தை மறுதளிக்கல, உனக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன், இருப்பா, உன் சத்துருக்கள் கெர்ஜிக்கிற சிங்கம் போல வந்து நீ ரொம்ப அமைதியாக இருக்கிறல்ல, நான் யாருன்னு உன் சத்துருக்கு நான் எப்பேற்பட்ட யூதராஜ சிங்கம் காமிக்கிற, கொஞ்சம் நீ வெயிட் பண்ணுப்பா, சோர்ந்துடாதப்பா. இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, டைம் இருக்கும் பொழுது நீங்கள் நேற்று போட்ட வீடியோ கொஞ்சம் போய் பாருங்கள், அதில் அந்த வீடியோ இதையும் இணைச்சி பாருங்கள். உங்களுக்கான வார்த்தை தான், உங்களுக்காக தான் நான் சமூகத்தில் அமர்ந்து இந்த வார்த்தையில் கொண்டு வர. ஆவியானவர் உங்களோட பேசணுன்ற வார்த்தை. ஆவியானவர் என்கிட்ட பேசுவாரா? உங்ககிட்டையும் பேசுவார். நீங்கள் ஜெபிச்சு உங்ககிட்டையும் பேசுவார். இதே ஜெபத்தை நீங்கள் அவர் சமூகத்தில் அமர்ந்து பேசுகிற உங்ககிட்டையும் பேசுவார். இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் கொஞ்சம் சோர்ந்து போயிருப்போம், ஜெபிக்காமல் அப்படி சோர்ந்து போயிருப்போம். அந்த நேரத்தில் அவங்களை எதுதமே வேணும், தேவனுடைய வார்த்தை. சின்ன சின்ன வேர்டு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை கொடுத்து நீங்கள் மீண்டும் அவர் சமூகத்தை நேராக போயிடுவீங்க. சில பேர்லாம் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை உட்பட ஏதாச்சும் மன கஷ்டம், பெயின் அப்படின்னு சொன்ன உடனே யார் நல்லா நம்மளை மோட்டிவ் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுவா அவங்களுக்கு உடனே ஃபோன் அடிப்போம். ஏய் ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குடா, ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குடா, ஒரே கேயாஸாக இருக்குடா, ஒரு மாதிரி பெயினாக இருக்குது, தனித்து விடப்பட்டிருக்க, லோன்லியாக ஃபீல் ஆகுறா, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குடா, கொஞ்சம் நேரம் மோட்டிவ் பண்ணுறான் போது அவனை என்கரேஜ் பண்ணுவான். என்ன பண்ணுறான்? ஆக்ஷனாக பண்ணுறான், வார்த்தையே பேசுகிறான். அந்த வார்த்தை உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே போகுது, உங்கள் ஹார்ட் அதை நம்புது. உடனே உங்கள் மனசு சொல்லுது, வா ஓடலாம். ஏங்க உலகத்தில் இருக்கிற நபர் அவனுக்கே நிம்மதி கிடைக்காம தேவன் சமூகத்தில் வந்து இருக்கிறான். நீங்கள் அவங்ககிட்ட போகிற, நான் அவங்ககிட்ட போயின்னு இருக்கிறோம். அதுக்கு நம்ம டைரெக்டாக கர்த்தரோடு இணைக்கப்பட்டோம் அப்படின்னா அவரே இறங்கி வந்து டைரெக்டாக பேசிடுவார். அநேகர் காத்திருப்பு நாட்கள் முடிகிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதான் இதனுடைய வார்த்தை. உங்களை வெயிட்டிங் பீரியட் ஓவர். உங்களுக்கு ஒரு வசனம் ஒன்று வாசித்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். கூட எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 28 நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நான் எதனா பேசணுமா? நான் இப்போ அதுக்கு விளக்கத்தை பெருசா கொடுக்கணுமா? கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறா, அவங்க ஓடுனா கூட சோர்ந்து போக மாட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க அந்த ஒரு காரியத்திற்காக காத்திருந்தீங்களே, ஓடி ஓடி சோர்ந்து போயிட்டீங்களே, நடக்க முடியாம சோர்ந்து போயிட்டீங்களே, இப்பொழுது அவர் நடத்தின பிறகு நீங்க ஓடுவீங்க, ஆனா சோர்ந்து போக மாட்டீங்க. ஓடிக்கொண்டே இருப்பீங்க. நடந்து போவீங்க, ஆனா இளைப்படைய மாட்டீங்க. ஏன்? அவர் தருகின்ற பலன். அவருடைய யோசனை முடியாது. எப்படி முடிப்பார்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, வெயிட் பண்ணுங்க. இப்படி தான் முடிப்பேன்னு காமிப்பார். அது உங்களுக்கு காமிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் ஃபிகர் அவுட் பண்ணாதீங்க. நீங்க விசுவாசிங்க. இப்படி இருக்குமா? ஒருவேளை இப்படி முடிப்பாரா? ஒருவேளை இது போல முடிப்பாரா? அவருடைய சிந்தனைக்குள்ள போகாதீங்க. அவர் சிந்தனையா இருங்க. அவரை துதிங்க. பிஃபோர் யுவர் மிராக்கிள் பிரேஸ் ஹிம். உங்க அதிசயத்துக்கு முன்பதாக அவர் துதித்திருங்க. பி ரெடி டு ரிசீவ் ஹிஸ் மிராக்கிள். அவருடைய அதிசயத்தை பெற தயாரா இருங்க. சோர்ந்து போயிருக்கீங்களா? இந்த வார்த்தை தான் உங்களுக்கான வார்த்தை. யங்ஸ்டர்ஸ் நம்மளே சோர்ந்து போறோங்க. ஏன்? அந்த வெயிட்டிங் பீரியட் ஹார்டா இருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நீங்களே ஒத்துக்கிறீங்க, வெயிட்டிங் பீரியட் ஹார்டா இருக்கு. அப்போ யூ ஆர் இன் அ ஹார்ட் சீசன். நீங்க ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்கன்னு ஒத்துக்கிறீங்க. அதற்கு அப்படியே ஆப்போசிட், கடினத்திற்கு ஆப்போசிட் கடினம் மென்மையானது, துக்கம் சந்தோஷம், துன்பம் இன்பம், வறட்சி செழிப்பு, வறண்ட ஒரு நிலம் செழிப்பான வயல்வெளி, 10 வருஷம் கண்ணீர், இனி வருக வரைக்கும் சந்தோஷம். இதை பார்த்தா தாங்க இதுக்குள்ள போக முடியும். இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. கிட்டத்தட்ட அவர் எனக்கு வாக்கு கொடுத்து பல வருஷம் ஆயிடுச்சு. குட். அது முடியணும். அந்த காத்திருப்போட பிசாசு என்ன பேசுவான்? வேஸ்டா நம்பிட்டு இருக்கிற நீ நேரத்துக்கு வேற எதனா ஒரு பிஸ்னஸோ இல்லை வேற ஊழியத்திலிருந்து விலகிட்டு இங்க போறேன், கிராம ஊழியத்திற்கு போறேன், அந்த ஊழியத்திற்கு போறேன், இங்க இவங்களுக்கு ஜபிக்க போறேன், மருத்துவமனை ஊழியக்கு போறேன், டிராக்ஸ் கொடுக்க போறேன், ரோட்ல நினைச்சு போர்டு பிடிக்க போறேன். நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்தாரு, எங்கள் போதகர் கொடுத்தாரு, அதை நாங்கள் போய்ட்டு பண்ணோம். ஒரு போர்டு ஒன்று கையில் வச்சுப்போம், ஒரு போர்டு ஒன்று நாங்கள் கையில் பிடிச்சிப்போம், ரோட்டில் போய் நின்றுடுவோம். அந்த போர்டில் என்ன போட்டிருக்கோன்னா ஒன்றுமே போட்டிருக்காது. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இன்று அற்புதம் செய்ய போகிறார், அவ்வளோதான். கவலைப்படாதீர்கள், நாளைக்கு உங்களுக்கு அதிசயம் நடக்கும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்து எப்படி உங்களை கைவிடுவார், இவ்வளோதாங்க. நம்ப மாட்டீங்க, நான் இதை சொல்லலாமான்னு தெரில. பொலிட்டிக்கலில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் தன்னுடைய காரை நிறுத்தி அவர் விண்டோவை இறக்கி அதை பார்த்துட்டு போனார். படிச்சுட்டு அது எப்படின்னா ஓகே அப்படின்ட்டு போறார். அது ரியாக்ஷன் பெருசாக காமிக்கல, ஆனால் அந்த வேர்டை ட்ரஸ்ட் பண்ணிட்டு போறார். என்கிட்ட வந்து கேட்டாங்க, தம்பி நீங்களாம் வாலிப பசங்க, என்னப்பா இந்த போர்டை பிடிச்சிட்டு ரோட்டில் நிற்கிறீங்க, உங்களுக்குலாம் எப்படிப்பா தைரியம் வந்தது? தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தார், இதை நான் ஒத்துக்கிறேன், இது எல்லாருக்குமே தெரியும். நான் அதனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இது உலகத்துக்கு நடக்கிற ஒரு காரியம். ஆனால் என் பாவத்தை மன்னிக்க மட்டும் செய்யலை, நான் செய்த பாவத்தை வெளியே கொண்டு வராமல் மறைச்சார். இந்த ப்ராசஸ் 3 பேருக்கு நடக்குது. பிசாசால் பாவத்தில் தள்ளப்பட்டேன், தேவனால் பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஆனால் நான் செய்த பாவம் பிசாசுக்கும் தேவனுக்கும் தெரியும். ஆனால் அதை தேவனாகிய கர்த்தர் அதை எங்கேயும் டிஸ்பிளே பண்ணாமல் உன்னை மன்னிச்சிட்டேன்னார். இல்லை இதை வெளியே கொண்டு வந்து நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் நான் வேதத்தை எடுத்துகிட்டு தைரியமாக ஜாலியாக வரோம், ஜாலியாக போகிறோம். அவர் எனக்கு இதை செய்யலப்பா அட போப்பா அப்படின்ற வார்த்தையை பேசுகிறோமே, பாவத்தை மன்னிச்சார். இல்லை, அந்த பாவத்தை வெளியே கொண்டு வராமல் மன்னிச்சார். நீங்கள் நான் செய்த பாவத்தை வெளியே கொண்டு வந்த பிறகுதான் நான் மன்னிப்பேன்னு இருந்திருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வெளியே கொண்டு வராமலே மன்னிச்சிட்டார்.
மக்கள்கிட்ட மற்ற நபர்கிட்ட ஷேர் பண்ணாமல் சொல்லாமலேயே நான் அவனை மன்னிச்சிட்டேன் போன்னு அனுப்பிட்டார். திஸ் வேர்ட் இஸ் ஃபார் யூ. நம்ம அந்த போர்டை பிடிச்சிட்டு நிற்போம். ஒருத்தவங்க அவங்களுக்கு மண்டே கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டாக என்னன்னு தெரில. அது என்ன போடப்பட்டிருக்குன்னா, நாளைக்கு தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார், கவலைப்படாதீர்கள். அவ்வளோதான். வேற பெருசாக எதுவுமே போடலைங்க. அவங்க பையனோட கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. போயிட்டு திருப்பிட்டு வந்து, தம்பி நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க கேட்டால், நாங்கள் ஸோ எல்லாத்தையும் சொன்னாங்க. பாஸ்டர் பால் பொன்னரசுங்க, ஹெவன்லி மினிஸ்ட்ரிஸ் சர்ச்சுங்க, இங்கே பொஷ்வாகத்தில் தாங்க இருக்குது. பார்த்தியா, இது உனக்கான வார்த்தை அப்படின்னு அவங்க மகன்கிட்ட சொல்கிறாங்க. இது உனக்கான வேர்ட். இதோட சாட்சி நான் சொன்னேன்னா, ஏன்னா பல பேர் இதை பார்த்துட்டு சாட்சி வந்து ரோட்டில் என்ன அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. எங்களை பார்த்துட்டாங்கன்னா யாருன்னு தெரியாது. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் 20 பேர் இருக்குங்க. அந்த 20 பேரையும் அப்படியே கூப்பிட்டு போவாங்க ஜூஸ் கடைக்கு. மொத்த பேருக்கும் ஜூஸ் வாங்கி கொடுத்து அனுப்புவாங்க. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார். நீங்கள் அவருக்கு செய்த ஊழியம், நீங்கள் அவருக்கு காத்திருந்த காத்திருப்பு, அதனுடைய அறுவடைக்கு நேராக வந்துட்டீங்க. இந்த மே மாதம் நடக்கலாம், இந்த மே 13 நடக்கலாம். ஆர் யூ ரெடி டு ரிசீவ் தட்? நான் சொல்லட்டுமா, நீங்கள் தயாராக இருக்கிறீங்க? உங்களை சாட்சி என்கிட்ட பகிர்வீங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் தேவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க. நிச்சயம் அவர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். ஒருவேளை இந்த வீடியோ ரொம்ப நாள் கழித்து பார்க்க போகிறீங்க, 1 மாதம் கழித்து, 1 வருஷம் கழித்து, எனிடே இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்கள் அதை பெற போகிறீங்க. ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோட கூட இருப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.